இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இனிமே எங்க இவன் போய்க்க போறான்? அத்தா 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 நீங்களா எனக்கு கட்டு போட்டீங்க? நன்றி அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு ஒரு பெண்ணுதாம்மா காரணம். என் வாழ்க்கை துணைவியா வர வேண்டியவளை என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாம்மா. நான் அவளுக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருந்தேம்மா. ஆனா அவன் என்னை காட்டி கொடுத்து என்னை ஏமாற்றி எனக்கு துரோகம் செய்துட்டாமா. எனக்கு துரோகம் இல்ல, நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கல. நான் உங்களுக்கு துரோகம் செய்யல, துரோகமே செய்யல. நீயா எனக்கு கட்டு போட்ட? ஊரை விட்டு விரட்டிட்டு உதவி செய்ய மாதிரி நடிக்கிறியா? நீ நடித்து நடித்து நான் ஏமாந்தது போதும். இனி நீ எப்படி நடிச்சாலும் ஏமாற மாட்டேன். உன்னை எடுத்து பார்க்க மாட்டேன். நான் சொல்றதை கேளுங்க அத்தா. தேவையில்லை, என் கையை விடியா. நடந்ததை கேளுங்க. விடிய ரெண்டு வார்த்தை சொல்றதுக்காவது எனக்கு அவகாசம் கொடுங்க அத்தா. ஐயோ அத்தா, நீங்க கை விட்டுட்டா எங்க அப்பா என்னை வேற ஒருத்தரை கட்டி கொடுத்து இந்த ஊரை விட்டே விரட்டிடுவார் அத்தா. அதைத்தான் நானே எதிர்பார்க்கிறேன். என் தண்டனை காலம் முடிஞ்சு நான் திரும்பி வரப்போற ஊர் நீ இல்லாத ஊரா இருக்கும். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். வயசு வந்த பொண்ணு அவ்வளவு
இவ்வளவு பெரிய மதில் சுவரை தாண்டி குதிச்சிருக்கியே, வெளியே தெரிஞ்சா ஊரு சிரிக்கும். நீ திருட்டு தாலி கட்டின விஷயம் தெரிஞ்சா ஊர் சிரிக்காது. அதிகமா பேசுறேன்னா பல்ல உடைச்சிருவேன். என்னங்க இங்க வாங்க. நம்ம மீறி எப்படி போவான்னு பாக்கலாம். வா. என்னங்க இப்படியே இவளை விட்டு வச்சா இனிமே நாம வெளியே தலை காட்ட முடியாம செஞ்சிருவா போல் இருக்கு. இவளுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணுங்க. என்ன செய்யறதுன்னே தெரியலையே. 8 குடி பிரச்சனை வேற முடியல. திருட்டு தாலி விஷயம் வேற இருக்கு. இதோட ஒன்ன பத்தாக்கி ஊர்வாயை கிளறி விடுற அந்த பட்டாமணிய வேற இருக்கான். அவன் வேற இருக்கான். இந்த பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு யோசிக்காதீங்க. சிங்காரம் ஏமாளியோ கோமாளியோ பேசாம வள்ளிய அவனுக்கே கட்டி கொடுத்துடலாம். வேற ஏற்பாடு செய்தோம் நம்ம மானத்தை வாங்கிடுவான் நமச்சிவாயம். எதையோ நினைச்சு என்னமோ செய்ய போக அது எப்படியோ வந்து முடிச்சிட்டு. சிங்காரத்துக்கு தான் வள்ளின்னு அவ தலையில எழுதியிருந்தா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவ தலையெழுத்து நல்லா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த யோசனையே வந்திருக்கு. கவலைப்படாதீங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனம். எனக்கு ஒண்ணும் இல்ல. போலீஸ்காரங்க உன தேடுறதுல இருந்து நீ பெரிய குற்றவாளின்னு நான் நினைக்கிறேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்ல உன்னை கொண்டு இங்கே போய் சொல்லுவாமா. சார், நீங்க யார்? என் பேர் முருகன். சொந்த ஒரு காரைவர். மிஸ்டர் முருகன், நீங்க பிடிச்சு கொடுத்த ஆள் சாதாரண ஆள் நினைக்காதுங்க. பயங்கர கொலைக்கும் கொள்ளைக்கும் பெயர் போன அந்த ரவுடி ரங்கன் தான் இவன். ரொம்ப நாளா தலைமறைவா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இவனை பிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுக்கிறதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. வாங்க சார், போகலாம். மிஸ்டர் முருகன், உங்க வீரத்தை பாராட்டி அரசாங்கம் உங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசளிச்சிருக்கு. இந்தாங்க. மன்னிக்கணும், உங்க அன்புக்கு நான் ரொம்ப கட்டுப்படுறேன். சமூகத்துக்கு ஒரு சேவை செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா என் கடமையை நான் காசுக்கு விற்க தயாராகிங்க. அப்ப இந்த பணம் ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் ரொம்ப சீர்கெட்டு கிடக்குதுங்க. அதை சீர்படுத்துறதுக்கு இந்த பணம் பயன்பட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படியே செய்யலாம். மிஸ்டர் முருகன், பொதுநலத்துல இவ்வளவு ஆர்வம் உள்ள உங்களை பற்றி நான் கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். சார், நான் ஒரு பட்டதாரிங்க. வாட்? நீங்க பட்டதாரியா? ஆமாங்க. நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய லட்சியம். அதுக்காகத்தான் நான் அங்கே இருந்து என்னாலான சேவை செய்துகிட்டு இருக்கேன். வெரி குட் மிஸ்டர் முருகன், உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. உங்க லட்சியத்தை நிறைவேற்ற என்னால நான் உதவி செய்யறேன். எஸ், கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். நமச்சிவாயம். நான் தான் ஊர்ல பெரிய மனுஷன், அதோட வயசுலயும் பெரியவன். அதனால ஊருக்கு புதுசா வர்ற பொதுநல அதிகாரிக்கு நான் தான் முதல்ல மாலை போட்டு மரியாதை செய்யணும். வருங்கால சம்பந்தியாரே, நான் தானே கிராம முன்சீப்பு. அதனால சட்டப்படி வருகிற பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசரை வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை. எதுக்கு பார்த்தாலும் நீரே முந்திக்கிறீரேங்க.
அம்மா பார்த்து வந்துடும். சரி சார், நாளைக்கு ஆபீஸ் சந்திப்போம். என்ன பாக்குறீங்க? அவர் தான் புதுநல அதிகாரி. அம்மா 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 மகராஜனா இருப்போம். எழுந்திரி தம்பி. உன்னை இந்த கோலத்துல பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா. இந்த பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயின்னு திருவள்ளுவர் சும்மாவா சொன்னாங்க? அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணன் பிறந்த ஊருக்கே பொதுநல அதிகாரியா வந்திருக்காரு. நான் தான் அவருடைய சேவகன். அதாவது இந்த பூவோட சேர்ந்து இந்த நாரும் மணக்குது. தம்பி, இந்த பெருமையெல்லாம் உனக்கு எப்படிப்பா கிடைச்சது? அம்மா, பெத்தவங்க கிட்ட பக்தி செலுத்துற மகனுக்கு எல்லா பெருமைகளும் தானா வந்து சேருமா. அம்மா, இது ஒரு பெரிய வேடிக்கை தெரியுங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் என் மச்சானமா சேர்ந்துக்கிட்டு என்ன கூட மாலை போட விடாம போட்டி போட்டுட்டு மாலையை போட்டு மரியாதை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அண்ணனுக்கு. எல்லாம் கடவுள் செயல். தம்பி, இனிமே தான் நீ கவனமா நடந்துக்கணும். நீ பதவியில இருக்கிறதுனால பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்க கூடாது. ஏமா, உங்க மகன் அப்படி செய்வானா? ரொம்ப சந்தோஷப்பா. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. பலகாரம் கொண்டாரேன். என்னைக்கும் பண்ற பிரகாரம் தான், புதுசு இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. எதா இருந்தாலும் துப்போம். அத்தா அதிகாரியா வந்திருக்காரு. அப்பா அவருக்கு மாலை போட்டாரா? போடாம என்ன செய்யறது? புதாரால வந்திருக்காரு. ஐயோ வள்ளி, நீ அவரை பார்க்காம போனியே. கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு சும்மா தொட கணக்கா வந்து இறங்கினார் பாரு. அத்தனை பேருக்கான பூத்து போச்சு. ஐயோ, நான் இல்லாம போயிட்டேனே. நான் எப்படியாவது அவரை பார்க்கணுமே. ஆத்தா போச்சு. எப்படி? எங்க? எப்போ? இரு முந்தி மாதிரி அவசரப்பட்டுக்கிட்டு மோசம் போக கூடாது. இந்த தடவை நிதானமா போய் வெற்றியை நிலைநாட்டணும். அஞ்சலி, என் வாழ்க்கையே உன் கையில இருக்கு. அதுதான் இல்ல, உன் வாழ்க்கை அந்த பொதுநல அதிகாரியோட கையில இருக்கு. அவர் அதிகாரம் போறாரு, வீட்டுக்குள்ள நீ அவர் அதிகாரம் பண்ண போற. ஓஹோ, ஐயா பியூன் ஆயிட்டாங்களா? என்னடா முட்டாய் வைக்கிற? ஏய், நான் உன் மச்சான் இல்ல, வந்திருக்கிறது 10 மணியா? இங்க உட்கார்ந்து இருக்கிறவனா உன் மச்சான் இல்ல, பொறுப்பு மிக்க பொதுநல அதிகாரியின் சிறப்பு மிக்க சேவகன் சிங்காரம். இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப நான் உள்ள போகணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ளதான் போக போற. போயேன் டீ கடையா? இஷ்டத்துக்கு போறேன். ஆபீஸ் உத்தரவு வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் இரு. பட்டாமணி, உள்ள போய் முறை, இங்க பார்வைய குறை. வணக்கம். வணக்கம். ஏய் முருகா, உனக்கு உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சதுல உள்ளூர்காரங்கிற முறையில எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும். கிராம முன்னேற்றத்துக்காக சர்க்கார் அனுப்பிய பணம் சரியா செலவு பண்ணப்படலைன்னு புகார் வந்திருக்கு. அது என்ன? அது அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடம் கட்டத்துக்காக கலெக்டர் 10,000 ரூபாய் அனுப்பினாரா? அது என்னாச்சு? ஆமா, ஏன் வேலை ஆரம்பிக்கல? ஐயோ, பள்ளிக்கூடம் கட்டிட வேண்டியதா, காலமா போட்டுற வேண்டியதா, எல்லாம் செஞ்சிட வேண்டியதா? இன்னும் 3 நாள்ல 10,000 ரூபாய் இங்க வந்து சேரணும். சரி. இல்ல கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணி கம்பி அண்ண வச்சிருவாங்க. அப்படி எல்லாம் செய்யாது. என்ன உங்க பார்த்து அலட்சியம் பண்ணா? அதை ஏன் கேக்குறீங்க? நமக்கு ஆகாதவனா இருந்தாலும் அதிகாரி ஆச்சேன்னு வெக்கத்தை விட்டு வணக்கம்னு சொன்னேன். அவன் என்ன பார்க்காமலே என்ன திமிரா பதில் சொல்லிட்டான் தெரியுமா? நேத்து முளைச்சு நாத்து நெடுமரத்தை பார்த்து அலட்சியம் பண்ணிச்சா? ஒய், முதல்ல அவனை கடையெடுத்தா தான் நாம இந்த ஊர்ல தலையெடுத்து நடக்க முடியும். அது மட்டுமா, முருகன் இங்கே இருந்தா வள்ளியோடைய கல்யாணம் நடக்காம தடுக்கிறதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆமா ஆமா, முக்கியமா அதையும் கவனிக்கணும். இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தினா நாளைக்கு 10 பேர் மத்தியில வச்சு இவரையும் அவமானப்படுத்துவான். ஏன் ஏற்கனவே உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி அவமானப்படுத்தினவன் தானே? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஒய் நமச்சிவாய், இந்த முருகனை எப்படியாவது மறுபடியும் ஊரை விட்டு வரட்டணும். அதுக்கு எவ்வளவு செலவான இருக்கு? இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? தண்டனை காலம் முடியறதுக்கு முந்தி ஊருக்குள்ள நுழைஞ்ச முதத்த குற்றவாளிங்கிறத மறைச்சு
கலெக்டர் ஏமாத்துறது 2வது தப்பு அப்படின்னு ஒரு புகார் மனு எழுதி நேரா கலெக்டருக்கே அனுப்பிச்சா அற்புதமான யோசனை. இன்னைக்கு எழுதி போடும். இன்னைக்கு என்ன இப்பவே எழுதிடுறேன்.